எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல டெஸ்ட் பண்ணக்கூடிய கருதுகோள், அதாவது ஹைபாத்தசிஸை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். வாங்க, ஒரு சக்தி வாய்ந்த கணிப்புக்கான ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, சும்மா ஏதோ தோணுனத சொல்றதுக்கும் ஒரு பெரிய சயின்டிஃபிக் பிரேக் த்ரூவுக்கும் என்ன வித்தியாசம்னு? அந்த முக்கியமான வித்தியாசமே ஒரு சரியா வடிவமைக்கப்பட்ட கருதுகோள் தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த கருதுகோள், அதாவது ஹைபோதேசிஸ்னா என்ன? இதுதாங்க எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சிக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. புத்தகத்துல இருக்கிற மாதிரி கரெக்டா சொல்லணும்னா, ஒரு கருதுகோள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்துல ரெண்டு இல்ல அதுக்கு மேல இருக்கிற விஷயங்களுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்கும்னு கணிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். முக்கியமா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், சரி பார்க்கவும் முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லவா, உங்க ரிசர்ச்ல என்ன நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அத பத்தின ஒரு படிச்ச கணிப்பு. இது சும்மா கண்மூடித்தனமா சொல்ற யூகம் கிடையாது. ஏன் இத படிச்ச கணிப்புன்னு சொல்றோம்னா, இது ஏற்கனவே இருக்கிற தியரிஸ் இல்லனா முன்னாடி நடந்த ரிசர்ச்சோட அடிப்படையில தான் உருவாக்கப்படுது. ஒரு நல்ல ஹைபாத்தசிஸ்க்குன்னு சில முக்கியமான பாகங்கள் இருக்கு. அத நாம இந்த ப்ளூ பிரிண்டோட பில்டிங் பிளாக்ஸ்னு கூட சொல்லலாம். சரி, அது என்னென்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. பொதுவா எந்த ஒரு ஹைபோதசிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல ரெண்டு முக்கியமான வேரியபிள்ஸ் இருக்கும். ஒன்னு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்னு டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது ஐவிங்கிறது தான் காரணம். நீங்க எதை மாத்துறீங்களோ இல்ல அறிமுகப்படுத்துறீங்களோ அதுதான். அப்புறம் டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது டிவிங்கிறது விளைவு. அந்த காரணத்தால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நீங்க அளக்குறீங்க இல்லையா, அதுதான் இந்த விளைவு. சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு காரணம், இன்னொன்னு அதோட விளைவு. இந்த உதாரணத்தை பாருங்களேன், இது ரொம்ப நல்லா புரிய வைக்கும். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி, அதாவது கால்ல கொடுக்கப்படுற ஒரு சிகிச்சை ப்ரீ ஹைப்பர்டென்ஷன் இருக்கிற நோயாளிகளுக்கு பிளட் பிரஷரை குறைக்குதுன்னு சொல்றாங்க. இங்க அந்த சிகிச்சை தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது காரணம். அதனால பிளட் பிரஷர் குறையுது பாத்தீங்களா, அது டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது விளைவு. இப்ப தெளிவா புரியுதா? ஓகே, ஒரு பவர்ஃபுல்லான ஹைபோதசிஸ்க்கு இருக்க வேண்டிய முதல் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, அது ரொம்ப தெளிவா துல்லியமா இருக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற விஷயமே குழப்பமா இருந்தா வர்ற ரிசல்ட்டும் நம்பகத்தன்மையா இருக்காது இல்லையா? அதனால அது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள்ல சுருக்கமா யார் படிச்சாலும் சட்டுன்னு புரியுற மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்க ரிசர்ச் சரியான பாதையில போகும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான பண்பு, உங்க ஹைபோதசிஸ்ல நீங்க சொல்ற விஷயங்களை அளக்கக்கூடியதாவும் நம்மால பார்க்கக்கூடியதாவும் இருக்கணும். சோ பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்ற வேரியபிள்ஸை உண்மையிலே அளக்க முடியல இல்ல பார்க்க முடியலன்னா அதை டெஸ்ட் பண்ணவே முடியாது. இதுக்காக தான் நாம ஆபரேஷனல் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு, கவலை அப்படின்னு பொதுவா சொல்றதுக்கு பதிலா ஹாமில்டன் கவலை ரேட்டிங் ஸ்கேல்ல இவ்ளோ ஸ்கோர்னு சொன்னா அதை நம்மால கரெக்டா அளக்க முடியும். சரி, கடைசியா ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு குவாலிட்டி, உங்க ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதே சமயம் அது தப்புன்னு நிரூபிக்கவும் வாய்ப்பு இருக்கணும். இதுதாங்க அறிவியலோட ஆதாரமே. டெஸ்ட் பண்ணக்கூடியதுன்னா நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணி இது உண்மையா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஃபால்சிஃபையபிள், அதாவது தப்புன்னு நிரூபிக்க வாய்ப்பு இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, உங்க ரீசர்ச் இல்ல நீங்க சொன்னது தப்புன்னு சொல்றதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்லவே முடியாதுன்னா அது ஒரு கருத்து இல்லைன்னா நம்பிக்கை, அது ஒரு சயின்டிஃபிக் ஹைபாத்தசிஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இவ்ளோ நேரம் பேசினதெல்லாம் இந்த ஒரு படத்துல அழகா அடங்கிடுது பாருங்க. ஒரு நல்ல ஹைபாத்தசிஸ் முதல்ல ஒரு தியரியில இருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அதுல இருந்து எது காரணம் எது விளைவுன்னு நம்ம வேரியபிள்ஸை தெளிவா பிரிக்கிறோம். கடைசியா அதை எப்படி டெஸ்ட் பண்ண போறோம்னு முடிவு பண்றோம். இந்த மூணும் ஒன்னா சேரும்போது தான் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான நம்பகமான ரிசர்ச்சுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் கிடைக்குது. மொத்தத்துல சொல்லணும்னா, ஒரு சூப்பரான ஹைபாத்தசிஸ் ஒரு பொதுவான ரிசர்ச் கேள்வியை எடுத்துக்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட கணிப்பா மாத்துது. சிம்பிளா, நான் எக்ஸ் செஞ்சா ஒய் நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் அதோட பவர். சரி, இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. இத வச்சு நீங்க எதை பத்தி ரீசர்ச் பண்ணுவீங்க? உங்க மனசுல என்ன கேள்வி ஓடுது? யோசிச்சு பாருங்க.